ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்மளும் சீரிஸோட 7 பார்த்தா லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் பையனுக்கு நம்ஜன் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலுமே அவளோட ஆள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு அது என்னென்னு புரியவும் இல்லை, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தெரியல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ஜனும் மாயாவும் கேண்டீனில் உட்காந்துருக்காங்க. மாயா நம்ஜனும் செம்மையாக முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஏண்டா, நேற்று நைட்டு நான் உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ணேன், ஒரு தடவையாச்சும் எடுத்தியா? பிஸினே வந்துச்சு. அப்படி யார்கிட்ட தான் நீ பேசிகிட்டு இருந்த? அது ஊரில் என் ஃப்ரெண்டு ஒய்யன்னு சொல்லியிருக்கியால, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சு பேசணுமா, அதனால தான் நேரம் போனதே தெரியல. அவள் கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டிக்கு நீ கால் பண்ணியிருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். மார்னிங் தான் எழுந்திரிச்சு பார்த்தேன். சாரி மாயா. என்ன நம்ஜூன், என்னை பார்த்தா என்ன விளையாடுற மாதிரி இருக்கா? நம்ஜூன், இது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் நானே உன்னை விட்டுருவேன். பட் இது எத்தனாவது தடவை தெரியுமா? லிட்ரலி எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் லவ் பண்ணுற பையன் நான் கால் பண்ணுறப்ப எடுக்க மாட்டான், வேறு யார் கூட பேசிகிட்டு இருக்கான், ஆனால் என் கூட பேச மாட்டான். இதெல்லாம் உனக்கு எங்கே சொல்லி புரிய போகுதுன்னே தெரியல. நான் தான் உன் பின்னாடி குட்டி போட நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேற. அதுதான் உண்மை. மாயா ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத. நான் அப்படிலாம் நடந்துக்கல. இனிமேல் நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேன். யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் கட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக உனக்கு அட்டன் பண்ணுவேன், உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ப்ராமிஸ். ப்ளீஸ் கோச்சிக்காத மாயா. கோச்சிக்கலாம் இல்லை நம்ஜூன், ஒரு வருத்தம் தான். சரி விடு, இனிமேல் இப்படி பண்ணாத, ஓகேவா? சரி. நேற்று எதுக்கு கால் பண்ணேன் தெரியுமா? கேம்பஸ் இன்டர்வியூ வருதாமே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கியா? உனக்கு தெரியாமல் இருக்காது, பட் இருந்தாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுமேங்கிறதுக்காக தான் நான் உனக்கு நேற்று நைட்டே ஃபோன் பண்ணேன். ஆமாம், கேம்பஸ் இன்டர்வியூ பற்றி நானும் கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தேன். ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருந்தார் நெக்ஸ்ட் வீக் வருதாமே. ஸோ அதனால் இப்போவே நான் ப்ரிப்பேர்டாக இருக்க சொன்னாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் வருது, என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, எல்லாமே கேட்டு வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஹேய், ஏன்டா பயப்படுற? நீ தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறியே, அப்புறம் என்ன? அது இருந்தாலும் இத்தனை நாள் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னே சுற்றிட்டு இருந்தேன். லைஃப்பில் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக போகிறது நினச்சா தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என் நம்ஜூன், இதுக்கு போய் பயப்படலாமா? இன்டர்வியூவில் உனக்கு ஒரு ஜுஜுபி மேட்ரு. ஸோ பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணு, புரிஞ்சுதா? அண்ட் மோர் ஓவர், என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், அதை மட்டும் மறந்துடாத, ஓகே? ஓகே. சரி, நீ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதானே? ஆஹா, நான் எதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன், என்னாச்சு? எனக்கு இந்த ஜாப் போகிறதுல தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் அதை பற்றி எதுவும் பேசலை. ஸோ அதனால் நல்லபடியாக உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு ஆக்கி போட்டு உன்னை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற? ஓஹோ, அப்போ மேடம்க்கு காலம் பூரா என்னை பார்த்துக்கணும் அப்படி தானே? சரி, எப்படி என்னை பார்த்துக்க போகிற? உன் அம்மா இருந்தால் எப்படி உன்னை பார்த்துப்பாங்களோ அதை விட அதிகமாக நான் உன்னை பார்த்துப்பேன். அதை விட அதிகமான கேர், அதை விட அதிகமான லவ், அதை விட அதிகமான சப்போர்ட் எல்லாமே கொடுப்பேன். நம்ஜூனுக்கு இதை கேட்கும் போது கண்ணில் தண்ணியே வந்துச்சு. லிட்ரலி அவனுக்கு ஏதோ லைஃப்பில் இப்போவே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் மாயா. கடவுள் செஞ்ச புண்ணியமா இல்லை நீ சொல்கிற மாதிரி டெஸ்டினியாக தெரியல. உன்னை பார்க்க வச்சது, உன்னை மீட் பண்ண வச்சது, இப்போ உன் கூடவே இருக்கிற மாதிரி என் லைஃப் அமைஞ்சிருக்கு. இது லைஃப் லாங் எப்படியே இருக்கணுன்றது தான் என்னோட பெரிய விஷ். இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். ஓ, இதை தவிர வேறு எதுவுமே சாருக்கு வேண்டாமா? ஆமாம், நீ என்ன சொல்கிற? ஆஹா, இல்லை, சாருக்கு குழந்தை பெற்றுக்கணும், குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் அது வேணாம் போலையே. அதுக்குள்ளே என்ன இந்த மாதிரி பேச்செலாம் பேசிகிட்டு இருக்கு? நம்ஜூனுக்கு இதை பற்றி பேசினதுமே நல்லா மூஞ்சி தக்காளி பழம் மாதிரி சார்ந்துருச்சு. ஸோ மாயா அதை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்படியே உங்களோட லவ் லைஃப் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. அப்பப்போ குட்டி குட்டி சண்டை, நிறையா ரொமான்ஸ். நம்ஜூன் அவ்வளோ கிண்டல் பண்ணுறது, அந்த நம்ஜூனோட இன்னசென்ஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சதே. அதோட இதுக்கிடையில் நம்ஜூன் வயன்கிட்ட பேசுகிறதையும் கம்மி பண்ணிட்டான். வயனை இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டடீஸ்னு இருப்பான், ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னு அவளும் விட்டுட்டா. இப்படியே நம்ஜூனோட டேஸ் போக கேம்பஸ் இன்டர்வியூ வந்துடுச்சு. நம்ஜூன் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணிட்டு வரான். வெளியில் மாயா அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஹே, ஆல் குட்டா? எப்படி பண்ண? ஓகேவா? ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ தானா. செகண்ட் லெவல் இன்டர்வியூவில் தான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் தெரியும்.
பட் இப்போ இன்டர்வியூஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிவிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். மாயா நம்ஜுனை ஹக் பண்ணிவிட்டு, வாவ், கேட்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது எல்லாமே உன்னால தான் மாயா, நீ கொடுத்த சப்போர்ட், இது எல்லாமே தான் என்னோடய வெற்றிக்கு காரணம். ஸோ இதுக்கு நீ தான் காரணம், நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். சாருக்கு நல்லா பேச வந்துடுச்சு. சரி, நான் உடனே ஊருக்கு போகணும், அதை சொல்லிட்டு போகலாங்கிறதுக்காக தான் வந்தேன். ஊருக்கா? என்ன சடனா? எனக்கே என்னன்னு தெரியல, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக என் அத்தை பையன் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் அவனை அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு உன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவன் பார்த்தா ஏதாச்சும் வீட்டில் போய் சொல்லிவிடுவான். உனக்கு வேலை கிடச்சி நீ வேலைக்கு போய் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறமேட்டிக்கு நானே வீட்டில் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே இவன் பார்த்து ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குதுன்னு தான் அவனை அங்கேயே நிற்க வச்சுருக்கேன். என்னன்னு தெரியல, நான் ஊருக்கு போய்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஓகே? ஓஹோ, சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஊருக்கு போய்ட்டு பொறுமையாக ஃபோன் பண்ணு, என்ன ஆனாலும் என்கிட்ட சொல்லு, ஓகே? ஓகே, சரிடா, பாய், லவ் யூ. டேக் கேர். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ஜன் ஹாஸ்டலில் உட்காந்துருக்கான். அப்பன்னு பார்த்து வையனும் ஃபோன் பண்ணுறா. வையன் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணுறா. அட்டன் பண்ணுறதா வேணாமா? நம்மளும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் மாயா வேறு அர்ஜென்ட்டாக வெளில போயிருக்கா. திடீர்னு ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணலனாலோ இல்லை கேட்டாக இருந்தாலோ திட்டுவாளே, என்ன பண்ணுறது? சரி, ஒயன் ஃபோன் அப்புறமேட்டிக்கு தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் விட்டுட்டான். இந்த சைடு நம்ம வையனும், என்ன பண்ணுறான் இவன்? முன்னெல்லாம் ஃபோன் பண்ணால் எடுத்துருவான், ஏதாச்சும் பேசுவான். ஐயோ கடவுளே, இவன் இந்த நேரம் பார்த்து ஃபோன் எடுக்கவே மாட்றானே. இவ்வளோ நாள் ஃபோன் எடுக்கல, சரி இன்றைக்கி எடுத்தால் தானே நான் விட்ட விஷயத்த சொல்ல முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓ சரி, மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். வையன் கண்டினியூஸாக நம்ஜனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. பட் நம்ஜன் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மாயாவும் ஃபோன் பண்ணுறா. நம்ஜன் மாயாவோட பேரை பார்த்தோன்னே உடனே அட்டன் பண்ணி, மாயா ஊருக்கு போயிட்டியா என்ன? இல்லைடா, இப்போ தான் பாதி தூரம் போயிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தை ரீச் பண்ணிடுவேன். நானே கால் பண்ணுற வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணிடாத, அதை சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? ஓகே, சரி, என் அத்தை பையன் வேலை இருக்கான், நான் அப்புறம் பேசுகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டா. இப்போ நம்ஜனுக்கு மறுபடியும் ஃபோன் வருது. பார்த்தா ஒய்யன் தான். அட்டன் பண்ணலன்னா விட வேண்டியதானே, எதுக்கு நோயின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா? இவ ஏதாச்சும் பேசணும், அதை நான் கேட்கணும், அதுக்கு தானே. நம்ஜனும் சலிச்சுக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன ஒய்யன் உனக்கு பிரச்சனை? நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீ டெய்லி சொல்கிற கதையெல்லாம் என்னால் கேட்டுட்ருக்க முடியாது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு இப்போ வேலையும் கிடைக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு நான் டிஸ்டர்ப் பண்ணாத, புரிஞ்சதா? பேசி முடிச்சிட்டியா நம்ஜன்? நான் ஃபோன் பண்ணது உன்கிட்ட டெய்லி நடக்கிற கதையை சொல்கிறதுக்காக இல்லை. இவ்வளோ நாளும் உன் பாட்டி சீரியஸாக இருந்தாங்க, இப்போது இறந்தே போயிட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். உன் அப்பாவும் உனக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாரு, நீ ஃபோன் அட்டன் பண்ணுறதே கிடையாது. என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? சாகிறதுக்குள்ளே கடைசி தடவையாச்சும் நீ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் செத்ததுக்கப்புறமாச்சும் வருவியா, இல்லை அங்கேயே இருந்துடுவியா? நம்ஜனுக்கு இதை கேட்டதுமே ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்டே நின்று போயிடுச்சு. என்ன சொன்ன? பாட்டி தவறிட்டாங்களா? ஒயன் விளையாடாத ஒயன், நான் ஃபோன் எடுக்காமல் இருந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதுக்காக இப்போல்லாம் சொல்லாத ஒயன் ப்ளீஸ். நான் ஏன் நம்ஜன் உன்கிட்ட விளையாட போகிறேன்? நான் உண்மையை தான் சொல்கிறேன், அங்கிள்கிட்ட வேணா பேசு. ஒயன் நம்ஜனோட அப்பா கிட்ட ஃபோனை கொடுத்துட்றா. அப்பா ஒயன் சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா? ப்ளீஸ்ப்பா ஏதாச்சும் சொல்லுங்கப்பா. ஆமாண்டா, பாட்டி தவறிட்டாங்க. பாட்டி சீரியஸாக இருக்கும் போதே உன்கிட்ட சொல்ல சொன்னேன், ஆனால் நீ தான் ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லையாமே. வையனும் அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான், இல்லை வேலையாக இருப்பான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டு தான் இருந்தா, நீ தான் அட்டன் பண்ணவே இல்லையாமே. அங்கே போயிட்டு நீ மாறிட்ட போல. அப்படியெல்லாம் இல்லைப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ். நான் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன், அதுக்காக நான் உங்களை மறந்துட்டேன்லாம் நினைக்காதீங்கப்பா. நான் உடனே ஊருக்கு கிளம்பி வரேன். நம்ஜன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவசரமாக பேக் பண்ணி ஊருக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கான். அவன் ஊருக்கு போயிட்டுருக்கும் போதே அவன் மைண்டில் பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் எப்படி அப்பாவை ஃபேஸ் பண்ணுறது, பாட்டியை இனிமேல் பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது, பையன்கிட்ட கோவமாக பேசினது, அவங்க சொன்ன வார்த்தைன்னு எல்லாமே அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது.
என் அம்மா விட்டு போனதுக்கப்புறம் என் பாட்டி தான் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க கடைசி நிமிஷம் கூட நான் கூட இல்லையேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னு அவன் சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ஜனோட வீட்டிலலாம் நம்ஜனோட பாட்டியை நடு ஹாலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அழுதுகிட்டே போய் பாட்டி காலை பிடிச்சி சாரின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கும் அதை பார்த்தது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. ஸோ அவனை அப்படியே தட்டி கொடுத்து அவன் பக்கத்துலேயே உட்காடுறாங்க. ஸோ அப்படியே நம்ஜனோட பாட்டி ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ஜன் சோகமாக அவனோட ரூமில் உட்காந்துருக்கான். அப்போ வையன் தான், நம்ஜன் இங்கே பாரேன். சாரி வையன், நான் வேணுங்கனே ஃபோன் அட்டன் பண்ணாமல் இல்லை. மாயா ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதனால் வேறு வழி தெரியல. என்கேஜாக இருந்தாலோ பிஸியாக இருந்தாலோ இல்லை ஃபோன் அட்டன் பண்ணலனாலும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அவள் மேலே நான் கேர் பண்ணலை, அட்டென்ஷன் கொடுக்கல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா. அவள் என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் தான் நீங்கள் ஃபோன் பண்ணப்பெல்லாம் நான் அட்டன் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஆனால் நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஐம் சாரி வையன். நீ என்கிட்ட சாரி கேட்குறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. நீ ஒரு தடவை ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தா கூட நீ பாட்டியை கடைசியாக பார்த்துருந்துருக்கலாம். அவங்க நீ எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தான் நீ இன்றைக்கி வருவேன் நாளைக்கு வருவேன்னு அவங்கள சொல்லி சமாதானப்படுத்திகிட்டே இருந்தேன். கடைசியில் அந்த ஏமாற்றத்தோடையே அவங்க இறந்து போயிட்டாங்க. அது மட்டும்தானே எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நம்ஜனுக்கு இதை கேட்டதுமே ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டான். அவன் கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். வையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அவனை ஹக் பண்ணி அவளை அப்படியே கன்சோல் பண்ணிகிட்ருக்கா. வையனுக்கு நம்ஜன் அழுகிறத பார்க்க முடியல. ஸோ அதனால் அவள் ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறா. நம்ஜன் இங்கே பாரு, உன் பாட்டி கடைசியாக உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் சரி அதை விட, அவங்க வீடியோ மூலமாக உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கேட்குறியா? ப்ளீஸ் வையன், அதை என்கிட்ட காட்டு. அவங்கக்கிட்ட நேரில் பார்த்து பேச முடியாத அளவுக்கு நான் ஆகிட்டேன் இல்லை. அந்த வீடியோவாச்சும் அட்லீஸ்ட் ப்ளே பண்ணு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறேன். வையனும் அவள் ஃபோன்லேருந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணுறா. அதில் அவங்க பாட்டி தான், நீ நம்ஜன் கண்ணா, நீ பாரு, நீ ரொம்ப பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டியாமே, அதனால் உனக்கு நிறையா வேலை வந்திருக்கும். அதுக்குன்னு இந்த பாட்டியை மறந்துட்டு போயிடுவியா? நான் ஒரு கூறு கட்டவ இப்போ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பாரு. நீ என்னைய மறந்தாலும் எனக்கு பரவாயில்ல ராசா. நீ நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும். நீ நல்ல பெரிய உயரத்துக்கு போகணும், அதுதான் இந்த பாட்டியோட ஆசை. அதுதான் உன் அம்மாவோட ஆசையும். சரியா? வேலைன்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்காதரா. நேரத்துக்கு சாப்பிட்டு, எண்ணெய் தேய்ச்சி குளி, மனசை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க. இதெல்லாம் இருந்தாலே நீ நல்லபடியாக இருப்பாடா. என்ன? சரியா? பாட்டி சொல்கிறத கண்டிப்பாக செய்யணும். நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். அப்பாவை, வையன் ஃபேமிலின்னு எல்லாரையும் நீ தான் தங்கம் பார்த்துக்கணும், புரிஞ்சுதா? அவங்க நமக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. அவங்கள என்றைக்குமே நீ மறந்துடக்கூடாது. சரி வையன், இதை ஆஃப் பண்ணிடுமா? இரு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா? என் மனசுக்கு பிடிச்சது இந்த வையன் பிள்ளை தான். இதை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு இது கூட குழந்தை குட்டியோடு இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனால் உன் மனசில் அப்படி ஒரு ஆசை இல்லைங்கிறது எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் இந்த பாட்டியோட மனசில் இருக்கிறதையும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த வையன் ஆஃப் பண்ணிடு. ஐயோ, ஏன் பாட்டி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க? நானும் அவனும் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன்கிட்ட இப்படி சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? அதெல்லாம் நான் இதை ஆஃப் பண்ணுறேன். நம்ஜனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் இதெல்லாம் அவங்க பாட்டி நேரில் சொல்லி கேட்டிருந்தா அவளுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குமே தோணுது. என் ஃப்யூச்சரை பற்றி நான் நிறையா யோசித்தேன். ஆனால் இந்த ஃப்யூச்சரில் நீங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதோட விளைவு தான் இது. கடைசியில் என் பாட்டி கூட நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அவங்கள நான் மறந்துட்டேன்னு அவங்க நினச்சிட்டாங்கல்ல. ஐயோ நம்ஜன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வயசாகிடுச்சுல, அதான் ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காது. அவங்க என்ன சொன்னாங்க? நீ நல்லபடியாக இருக்கணும், நீ நல்லா வாழணும், அதுதான் அவங்களோட ஆசை. அதுவே நீ அவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய கடமை. சரி, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். வையன், சாரி, நான் அன்றைக்கி உங்ககிட்ட கோவமாக பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலெல்லாம் அட்டன் பண்ணாமலே இருந்தேன். அதுதான் உங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை. ஐம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிடு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எதுக்கு சாரிலாம்? நான் இன்னும் தப்பாக நினச்சிக்கல.
நீ எதுவும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காம முதல்ல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வைகன் போயிட்டா. நம்ஜுனுக்கு அவள் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது அவள் இன்னும் உண்மையில கோவமாக தான் இருக்குது அப்படின்னு. நம்ஜுனும் அதை பற்றி அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிட்டான். ஸோ அப்படியே டேஸ் போகுது. லிட்டரலி 1 வீக் ஆகிடுச்சு. நம்ஜுனோட இன்டர்வியூ டைமும் வருது. பட் ஆனால் அவனுக்கு போக மனசே இல்லாமல் அங்கேயே இருக்கான். அப்போ அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. நம்ம கெவின் தான் நம்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் எங்கடா இருக்க, இன்டர்வியூ டைம் ஆகிடுச்சு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் ஹாஸ்டல்லே இருக்கியா, ப்ரிப்பேர் பண்ணதானா போதும், சீக்கிரம் வாடா. நான் இப்போதைக்கு வர முடியாதுடா, நான் காலேஜ்லேயே இல்லை, நான் ஊரில் இருக்கேன். என்னது ஊரில் இருக்கியா, சொல்லவே இல்லை, நீ பாட்டு கிளம்பி போயிட்ட, என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு ஊருக்கு போயிருக்க? பாட்டி இறந்துட்டாங்கடா, அதனால தான் ஊருக்கு வந்திருக்கேன். அச்சோ ஐம் சாரிடா, எனக்கு தெரியாது. சரி இப்போது என்ன பண்ணுறதா இருக்க? தெரியலடா, மாயா மேலே இருந்த லவ்வில் இவங்களெல்லாம் சுத்தமாக மறந்துட்டு அப்படியே அங்கேயே இருந்துட்டேன். இப்போ தான் புரியுது நான் எவ்வளோ இழந்திருக்கேன், எவ்வளோ மாறி இருக்கேன்னு. எனக்கு அங்கே திரும்பி வரத்துக்கே ஒரு யோசனையாக இருக்குது. லைஃபே எப்படியே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குடா. என் பாட்டி எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வந்துடுவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நான் பாவி ஆகிட்டேன். இதில் இந்த வேலை கிடச்சி என்ன பிரயோஜனம்? டேய் ஏன்னா இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, இந்த இன்டர்வியூலலாம் என்ன 1000 இன்டர்வியூ இருக்குது, அதுக்குன்னு லைஃபே இவ்வளோ தானே, அங்கேயே இருந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன் பாட்டி என்ன இங்கேயே இருக்கணும் இப்படியே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க, நீ நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் தானே நினச்சாங்க. அப்போது நீ அதை விட்டு வெளியில் வந்து தான் ஆகணும். எனக்கு உன் கில்ட்டு புரியுது, பட் அதுக்குன்னு அங்கேயே இருந்துட்டா எப்படிடா? இல்லைடா, நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு வரலான்னு தான் இருக்கேன், எனக்கு மைண்டே சரியில்லை. சரி அங்கே இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஃபாரின் கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க, இது மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்க சான்ஸே இல்லை, அதை தான் நான் யோசிக்கிறேன். என் உயிராக நினச்சேன் என் பாட்டியே இப்போ இல்லை. இந்த வேலையெல்லாம் எனக்கு இது பெருசாக தெரியலடா. வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருந்தேனே தவிர என் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் கூட நான் யோசிக்காமலே இருந்திருக்கேன். இனிமேலும் நான் அப்படி இருக்க விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகிறத பற்றிலாம் பொறுமையாகவே யோசிச்சுக்கலான் இருக்கேன். விடு, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, இதை பற்றி மாயக்கிட்ட எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிடு, இல்லைன்னா அவள் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் எதுக்கு சொல்லன்னு சண்டை போடுவாள். சாச்சா, சண்டையெல்லாம் அவள் போட மாட்டான், அவன் என்னை பற்றி புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியும். அதனால நான் அவகிட்ட அப்புறமேட்டுக்கு பேசிக்கிறேன், நீ ஏதோ சொல்லிடாத, புரிஞ்சுதா? சரி சரி, ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை வந்து பாரு, புரிஞ்சுதா? சரிடா. நம்ஜுனோட டேஸ் இப்படியே போகுது. அவனோட பாட்டியை கடைசி நிமிஷத்தில் கூட அவனால் பார்க்க முடியல அப்படிங்கிறத நினச்சி அவன் ரொம்ப கில்ட்டாகவே ஃபீல் பண்ணி அவனோட பாட்டி ரூம்லேயே அவன் இருக்கான். வெளியிலையும் போகிறதில்ல, யார்கிட்டையும் பேசுறதில்ல. ஸோ இப்படியே இருக்கிற டைமில் நம்ஜுனோட அப்பா தான் நம்ஜுன் கிட்டே போய், நம்ஜுன் ஏன்ப்பா அப்படி ரூம்குள்ளாரே இருக்க, வெளியில் வந்து ஒரு 4 பேர் கூட பேசினா தானே உனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இன்னும் எத்தனை நாளுக்கு இப்படியே இருக்க போகிற? இல்லைப்பா, கடைசியாக ஒரு தடவை கூட பாட்டியை பார்க்க முடியல அப்படிங்கிற நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அம்மா இல்லாத குறையே இல்லாமல் என்னை வளர்த்தாங்க. அம்மா இருந்து பார்த்துக்க வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க தான் எனக்கு செஞ்சாங்க. என் கூடவே இருப்பாங்க, எப்போவும் என்னை கொஞ்சிட்டு எப்போவும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ அவங்களே இல்லைன்றப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அதுவும் நான் வருவேன்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னால் அவங்கள வந்து பார்க்க முடியலைங்கிற நினச்சதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ஜுன், இதெல்லாமே லைஃப்பில் ஒரு பாடம் தான். இதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துகிட்டு நீ கடந்து போகணும். உனக்கு இன்னும் லைஃபே ஸ்டார்ட் ஆகலை, நீ அதோட விளிம்பில் தான் இருக்க. இன்னும் போக போக லைஃப் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இதுக்கே இப்படி உடஞ்சி போயிட்டா எப்படிடா? இங்கே பார், நீ எவ்வளோக்கு எவ்வளோ பாரம் தாங்குறியோ அந்த அளவுக்கு நீ மேலே போவ. முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பு. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லல, அது என்ன ஆச்சு அதை போய் பாரு. இப்படியே உட்காந்துருந்தா லைஃப் அவ்வளோதானா? நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகணுண்டா. நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுங்கிறது தான் பாட்டியோட ஆசை. நீ உண்மையிலே அவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் அன்பு வச்சுருந்தேன்னா முதல்ல அந்த வேலையை செய், புரிஞ்சுதா? இப்படி ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன்னா உன் பாட்டிக்கு பிடிக்குமா என்ன? போடா, முதல்ல ஊருக்கு கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனோட அப்பாவும் போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ஜுன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். என் பாட்டிக்கு நான் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறத ஆசை. நான் அப்படியே இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா என்ன? சரி, நம்ம உடனே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான்
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஊருக்கு கிளம்பிட்டான். கிளம்பி வந்ததுமே நேராக கெவின் வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே கெவினோட வீடு பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது, இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இவன் என்ன இவ்வளோ பெரிய பணக்காரனா? ஆனால் நம்மக்கிட்ட அப்படிலாம் எதுவும் நடந்துக்கலையே, சகஜமாக இருந்தானே. இல்லை, இது அவனோட தெரிஞ்சவங்க வீடா? நான் அட்ரஸ் பண்ணி வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? அப்போ தான் கெவின் வந்து, டேய் மச்சான், என்னடா அங்கேயும் நின்றுட்டுருக்க, வாடா. அதோ வரேன்டா. ஆமாம், இவ்வளோ பெரிய வீடு உன்னோடதா? இவ்வளோ பெரிய வீடு என்னோட வீடு இல்லை, இது எங்களோட பரம்பரை வீடு. நான் உனக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன், வா உள்ளே போகலாம். நம்ஜனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. வீடே எவ்வளோ பெருசு இருக்குன்னா அப்போது அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். அப்போ கெவினோட அப்பா தான் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்பா, இது என் ஃப்ரெண்டு நம்ஜுன்பா, இந்த காலேஜ் டாப்பர். நீங்கள் கூட கேட்டுகிட்டே இருந்தீங்களா அந்த பையன், அவன் தாங்க. ஓஹோ, நீதானாப்பா, வா வா வந்து உட்காரு. என் பையன் சேர்க்கே சரியில்லை அப்படி இப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ உன் கூட சேர்ந்தானோ அதுக்கப்புறம் அவனோட பிஹேவியரில் நிறையா சேஞ்சஸ் பார்த்தேன். அதனால தான் உன்னை பார்க்கணுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போ நான் உன்னை எங்கேயதுக்கு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்க? இந்த நிற்கிறானே என் பையன், இவன்கிட்ட கம்பெனியை கொடுத்துட்டு நான் எப்படா ரிலீஃப் ஆகலான்னு இருக்கேன். ஆனால் இவன் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். நீ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணது, செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணாதது எல்லாத்தையுமே இவன் என்கிட்ட சொன்னான். ஸோ அதனால் நான் உனக்கு வேலை தரேன், நீ கவலையே படாத, புரிஞ்சுதா? ஆனால் என்ன, உனக்கு ஃபாரின் கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசைன்னு சொன்னான். நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. உனக்கு ஓகே நான் சொல்லுப்பா, நானும் கெவினும் உன்னை கம்பல் பண்ணலை. நம்ஜுனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு சைட் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு சைட் பயமாகவும் இருக்குது. அங்கிள், நீங்கள் என்னோடய குவாலிஃபிகேஷன், இன்டர்வியூ எதுவுமே இல்லாமல் மொட்டையாக வேலை தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ வைங்க, என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பாருங்கள், என்னோடய திறமைக்கு வேலை கொடுங்க அங்கிள், அது போதும். எனக்கு இந்த சிம்பத்தியில் வேலை கிடைக்கிறதுல எந்த இஷ்டமும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கிள். இல்லை நம்ஜுன், இதுதான், இப்படி பேசின பாரு, இதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. இதே வேறு யாராச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் என்னோடய திறமைக்கு தான் எனக்கு வேலை வேணும்னு சொன்னப்பாரு, அங்கே நிற்கிற நீ. உன்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் நான் உனக்கு வேலை தரேன்னு சொன்னேன். இந்த தருதலை நம்பி கம்பெனி ஒப்படைக்கிறதுக்கு நான் உன்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவேன். நீ நல்லா பார்த்து பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. இல்லை அங்கிள், கெவின் அப்படி சொல்லாதீங்க. அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பாக அவன் பிக்கப் ஆக்குவான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆமாம், உங்கள் கம்பெனி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, கெவினை எதுவும் சொன்னது கிடையாது, நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஷோர். ஆக்சுவலி நம்ம கம்பெனி தான் கிம் குரூப்ஸ், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. ஆனால் என் பையனுக்கு அதை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் நான் கிம் குரூப்போட சன் அப்படின்னு இவன் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. இவ்வளோ பெரிய கம்பெனியை விட்டுட்டு நீ தனியாக என்னடா பண்ண போகிற அப்படின்ற அவன்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ அவனால் வேறு வழியும் இல்லை, இந்த கம்பெனியை அவன் தான் டேக் ஓவர் பண்ணணும். ஆனால் எனக்கு அவன்கிட்ட அதை தனியாக கொடுக்குறதுலேயும் விருப்பம் இல்லை. ஒரு நல்ல ஆள் அவனுக்கு கைட் பண்ணணும், கூடவே இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான்ப்பா உன்னை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. இனிமேல் நீ தான் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட். நீ பேருக்கு தான் பர்சனல் அசிஸ்டண்ட், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த தண்டம் சும்மா கையெழுத்து மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்கும். நீ வேணால் பாரு. ஆனால் ஒன்று, உன்னை நம்பி தான் இந்த கம்பெனியை நான் பண்ணிக்கிறேன், நல்லபடியாக பார்த்துக்கணும், புரிஞ்சுதா? ஷியோர் அங்கிள். இவ்வளோ பெரிய கம்பெனியில் என்னோடய திறமைக்கு வேலை கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக கெவினுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறான், நீங்கள் வேணால் பாருங்களேன். அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கெவின் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா போயிட்டாங்க. இப்போ நம்ஜன் கெவினை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். சபா, எங்கள் அப்பா போனாரே, நொயான்ட்டு பிஸ்னஸ்ஸு அது இதுன்ட்டு எனக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டாலே பாடி ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஆகுதுடா. சரி, நாளையிலேருந்து கம்பெனிக்கு வந்துடு, என் வேலையில் நீயே பார்த்துக்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் சும்மா கையெழுத்து மட்டும் தான் போடுவேன், புரிஞ்சுதா? சரி வரட்டா அப்படின்னு கெவின் எஸ் ஆக பார்க்குறான். நம்ஜன் அதுக்குள்ளே உன்னை பிடிச்சி, டேய் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய கம்பெனி, இதை பற்றி ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? எல்லாத்தையும் என்கிட்டேருந்து மறைச்சிட்டியா? இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து வந்துட்டு என்கிட்ட கேன்டீனில் 5 கும்பத்துக்கு கையேண்டி சுற்றிட்டு இருந்தியே,
உனக்கு வெக்கமா இல்லை? அப்பயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்த? டேய், உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லைடா, சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி நார்மல் லைஃப் தான்டா பிடிச்சிருக்கு. இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த பொறுப்பு, அந்த ஸ்டேட்டஸு அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா என்னவோ. ஆனால் நான் இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என்கிட்ட எல்லோரும் நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்குது. யாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவே நடந்துக்க மாட்றாங்க. ஒரு சில பேர் பணத்துக்காக நடிக்கிறாங்க, இன்னும் சில பேர் என்னால் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுங்கிறதுனால அவங்க என் கூட சுற்றுனாங்க. ஸோ இப்படி எல்லாமே என்னை சுற்றி ஒரு மாதிரி ஃபேக்காகவே இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. என் ஸ்கூல் லைஃபே ரொம்ப மோசமாக போச்சு தெரியுமா? சரி, அட்லீஸ்ட் காலேஜ்லேயாச்சும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லாமலே இருந்தேன். இப்போது நானே உங்ககிட்ட கிம் குரூப்போட கம்பெனி ஓனரோட பையனை சொல்லியிருந்தா நீ என்கிட்ட வந்து பேசியிருப்பியா? இல்லை இவ்வளோ கேஷுவலாக நடந்திருப்பியா? மாட்டல. அதனால தான் சொல்லலை. ஆனால் உன்னோட நான் அதை மறைச்சதுனால தான் உன்னை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சான். ஸோ அதனால் எனக்கு அதில் கில்ட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா ஓட கத்திட்டு இல்லாமல் கம்பெனிக்கு வந்து சேரு, சிஇயோட உத்தரவு, புரிஞ்சுதா? டேய், சொல்ல மறந்துட்டேன் பாரு. நீ வெளியிலலாம் இங்கேயும் தங்க வேணாம், இங்கேயே தங்கிக்க, புரிஞ்சுதா? அப்போ தான் நம்ம 2 பேரும் ஆஃபீஸ்க்கு சேர்ந்து போகிறது கரெக்டாக இருக்கும். என்னது, இங்கேயா? இவ்வளோ பெரிய வீட்லையா? வேண்டாம்ப்பா, நான் வெளியில் எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன். சரி, உன் இஷ்டம். ஆனால் ஒன்று, தயவு செஞ்சு கம்பெனிக்கு என் கூட வந்துடுடா. வர மாட்டேன்னு சொல்லி நான் தனியாக கோத்து விட்டு போயிடாத. பழி வாங்குறதெல்லாம் அப்புறமேட்டிக்கு வச்சுக்கலாம், புரிஞ்சுதா? டேய் லூசு, உங்கள் அப்பா உன்னை நம்பி கம்பெனி இது பண்ணல, என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன். நீ இனிமேல் விளையாட்டுத்தனமாக நடந்துக்காமல் கொஞ்சம் பொறுப்பாருடா. பொறுப்பு பருப்பு தான் அப்புறமேட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ஜுன் தான் அவனோட ஹாஸ்டலில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். ரூமை வெக்கேட் பண்ணுங்கிறதுக்காக எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அவனுக்கு மாயாக்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ இதோட இந்த பார்ட் புரியுது. மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் ஆக்சுவலி நான் இந்த எபிசோடை வந்து இந்த மந்த்துக்குள்ளே, அதாவது நவம்பர் மந்த்துக்குள்ளே முடிக்கலான்ட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் முடியல. ரொம்ப நிறையா பர்சனல் ஒர்க்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். இன்னும் 1 or 2 பார்ட் தான் இருக்கும். அதே தான் நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.